தீர்த்தம் தீர்த்தம்ங்கிறது பல விதத்திலையும் முக்கியங்கிறது நமக்கு தெரியும். லௌகீகமாகவும் அது முக்கியம், தார்மீகமாகவும் அந்த தீர்த்தம்ங்கிறது நமக்கு முக்கியம். ஆபோவிஷ்டாம யோகுவஸ்தான மூர்த்தேத சாதனா மகேரணா இச்சக்ஷசே யோவ சிவதமோரதஸ்தஸ்ய பாதயதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மாதங்கமாமவோ யஸ்ய க்ஷயாய கின்வக ஆபோ ஜலயதாச்சனஹ. இது மாதிரி ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பிச்சு நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணும் பொழுதோ அப்போபஸ்பிருஷ்ய அடிக்கடி அவர் வாத்தியார் சொல்ற கையலர்ந்தீங்கோ. இன்னைக்கு நம்ம ஹைஜீனிக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், புரோட்சணம் பண்ணிக்கிறோம். பிராசனம், அதுவும் அகால மிருத்யுகரணம், சர்வ வியாதி நிவாரணம், சமஸ்த பாபக்ஷயகரம், பாதோதகம் பாவனம் சுபம் அப்படின்னு சொல்லி பூஜை முடிஞ்ச உடனே அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிராசனம் பண்றது, குடிக்கிறது. பெருமாள் கோயிலுக்கு போனேன்னா தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, கும்பமேளா அந்த மாதிரி இடத்துல, மகாமகம், புஷ்கரம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஸ்நானம் பண்றது. அது போகவே அந்த நாட்கள்ல ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல, விசேஷ நாட்கள்ல ஸ்நானம் பண்றது. நதி ஸ்நானம், காவேரி ஸ்நானம் பண்றது, தாமிரபரணி ஸ்நானம் பண்றது, பாலாறு ஸ்நானம் பண்றது, நதி ஸ்நானம், குளத்துல ஸ்நானம் பண்றது, ஏரியில ஸ்நானம் பண்றது. மாதிரி இந்த தீர்த்தம்ங்கிறது லௌகீக பிரயோஜனம், விவசாயம், தாகத்து நிவர்த்திங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனசுடைய தோஷத்தையும் அந்த தீர்த்தம்ங்கிறது போக்குகிறது. அது மாதிரி இது அனுகிரக சக்தியும் இந்த தீர்த்தத்திற்கு இருக்கிறது. அனுகூலம் பண்ற சக்தி இருக்கு, தாகம் போடுது, பசி போடுது. அனுகிரக சக்தியும் இந்த தீர்த்தத்திற்கு இருக்கிறது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.